வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. காரைக்காலில் பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் திறப்பு தற்போது நடைபெற்று வருகிறது. காரைக்கால் மாவட்டத்தில் 150க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளி வாகனங்கள் இயங்கி வருகின்றன. இதனிடையே பள்ளி வாகனங்களை போக்குவரத்து அலுவலகத்தில் வைத்து ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் மாவட்ட ஆட்சியர் இசிதாரதி மற்றும் ஆர்டிஓ தட்சிணாமூர்த்தி ஆகியோர் வாகனங்களை ஆய்வு மேற்கொண்டனர். பள்ளி வாகனங்களில் முதல் உதவி பெட்டி, தீயணைப்பு கருவிகள் இருக்கிறதா என்றும் சோதனை செய்யப்பட்டது. மற்றும் திடீர் தீ விபத்து ஏற்பட்டால் தானியங்கி வாட்டர் ஸ்ப்ரே பைப்புகள் பொருத்தப்பட்டுள்ளது. பள்ளி வாகனங்களுக்கு உரிமம் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு ஓட்டுநர்கள் பள்ளி வாகனங்களை எவ்வாறு இயக்க வேண்டும் எனவும், அனுபவம் வாய்ந்த ஓட்டுநர்களை கொண்டு பள்ளி வாகனங்களை இயக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. அப்பொழுது வாகனங்களில் ஏறி ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியரை பள்ளி வாகனத்தில் அமர வைத்து போக்குவரத்து துறை மோட்டார் வாகன ஆய்வாளர் நவீத் இயக்கி சோதனை மேற்கொண்டார். புதுச்சேரி மாநில அமைச்சர் நமச்சிவாயம் காரைக்கால் மாவட்டத்திற்கு வருகை தந்து சித்தி விநாயகர் ஆலய கும்பாபிஷேக 4ஆம் கால யாகசால பூஜையில் கலந்து கொண்டார். மேலும் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பொழுது, புதுச்சேரி மாநில மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தங்களது மகத்தான ஆதரவை வழங்கியுள்ளனர். புதுச்சேரி மட்டுமல்லாமல் காரைக்கால், மாஹே, ஏனாம் உள்ளிட்ட அனைத்து பிராந்தியங்களைச் சேர்ந்த மக்களும் தங்களது பேராதரவை வழங்கியுள்ளனர். அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 5 ஆண்டுகளில் புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் தங்களது கூட்டணி பல்வேறு நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். அதேபோல் வரவிருக்கும் 5 ஆண்டு கால ஆட்சியிலும் புதுச்சேரியின் முன்னேற்றத்திற்காகவும் மக்களின் மேம்பாட்டிற்காகவும் தங்களது அரசு மிக சிறந்த ஆட்சியை வழங்க தயாராக இருப்பதாக உறுதியளித்தார். இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த பாரத பிரதமர், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தலைவர் நிதின் நபீன், தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் மற்றும் கூட்டணி கட்சியின் தலைவர்கள், தொண்டர்கள் அனைவருக்கும் தனது மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டார். காரைக்கால் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிகப்படியான இடங்களை வழங்கி சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி கொடுத்த காரைக்கால் மக்களுக்கு தனது சிறப்பு பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டார். காரைக்கால் பகுதியில் பாஜக முதன்முறையாக 2 சட்டமன்ற உறுப்பினர்களை வென்றுள்ளதால் அந்த பகுதிக்கு அமைச்சர் பதவியில் முக்கியத்துவம் வழங்கப்படுமா என்ற செய்தியாளரின் கேள்விக்கு இது குறித்து பாஜக மேலிடம் மற்றும் புதுச்சேரி முதலமைச்சருடன் ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. இது குறித்த நல்ல முடிவு மிக விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் பதிலளித்தார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அவர் கொத்தளம் தெரு பழமை வாய்ந்த புனித சூசையப்பர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு நடத்தினார். அப்பொழுது அவருக்கு அந்த பகுதி மக்கள் மாலை அணிவித்து, சால்வையை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் பாஜக புதுச்சேரி மற்றும் கேரள சிறுபான்மை அணி தேசிய செயற்குழு உறுப்பினர் விக்டர் ராயப்பசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் அமைந்திருக்கின்றது. அதற்கு புதுவை மாநில மக்கள் மகத்தான ஆதரவை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வழங்கியிருக்கின்றார்கள். அதை போன்ற காரைக்கால், மாஹே, ஏனம் உள்ளிட்ட பிராந்தியங்கள் இருக்கின்ற மக்களும் அதிகப்படியான ஆதரவை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய கூட்டணி எப்படி கடந்த 5 ஆண்டுகளிலே தொடர்ந்து மக்கள் சேவைகளை, மக்கள் நலத்திட்டங்களை புதுவை மாநில வளர்ச்சிக்காக கொடுத்ததோ அதை போன்று வருகின்ற 5 ஆண்டு காலத்திலும் மிகச் சிறப்பான ஆட்சியை புதுவை மாநிலத்திலே வளர்ச்சிக்காகவும் மக்களுடைய மேம்பாட்டு திட்டங்களுக்காகவும் எங்களுடைய அரசு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது. இந்த நேரத்திலே மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் நிதின் நபீன் அவர்களுக்கும்
உங்களுடைய அமைப்பு பொதுச்செயலாளர் பிஎல் சந்தோஷ்ஜி அவர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் காரைக்கால் பகுதியிலே எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிகப்படியான சீட்டுகளை சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி கொடுத்த காரைக்கால் மக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். காரைக்கால் மாவட்டத்தில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு பள்ளிவாசல்களில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகை உலக அளவில் இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகைகளில் ஒன்று. இறை தூதர் இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக இஸ்லாமியர்கள் பக்ரீத் பண்டிகை ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகின்றனர். இந்த நிலையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பெரிய பள்ளி, கிதர் பள்ளி, மெய்தீன் பள்ளி என மாவட்டத்தில் உள்ள 50க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். இதில் தொழுகை முடிந்தவுடன் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒருவருக்கொருவர் ஆற தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். காரைக்காலில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட ஆற்றங்கரை ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழா கடந்த 26ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை மற்றும் முதல் கால யாகசாலை பூஜையுடன் துவங்கியது. அதிகாலை 6ஆம் கால யாகசாலை பூஜை துவங்கி மகா பூர்ணாவதி மகா தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கடம் புறப்பாடு நிகழ்ச்சியில் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்களை மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் ஏந்தி ஆலய பிரகாரம் வலம் வந்து ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய ராஜகோபுரம் மற்றும் ஸ்ரீ சித்தி விநாயகர், ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் உள்ளிட்ட விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவர் சன்னதிகளில் மகாபிஷேகம் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. கும்பாபிஷேகம் நீரை பக்தர்கள் மீது குழாய் மூலம் தெளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு AMH நாஜிம், நிர்வாக அதிகாரி கோவில்கள் சுப்பிரமணியன், ஆலய நிர்வாக அதிகாரி விநாயகமூர்த்தி, திருப்பணிக்குழு தலைவர் வெற்றி செல்வன் மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
காரைக்கால் மாவட்டம் திருநள்ளார் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ தர்பாரணீஸ்வரர் ஆலயத்தில் வைகாசி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் தங்க காக்கை வாகனத்தில் வீதி உலா நிகழ்வு நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளார் பகுதியில் அமைந்திருக்கும் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரணீஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து தினம்தோறும் சுவாமி வீதி உலா தேர் திருவிழா நடைபெற்றது. இந்த விழாவின் ஒரு பகுதியாக அதிகாலை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சிறப்பு அலங்காரத்தில் தங்க காக்கை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே ஸ்ரீ சனீஸ்வர பகவான் தங்க காக்கை வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வருவார். எனவே நள்ளிரவில் நடைபெற்ற இந்த விழாவில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சகோபரத்தில் எழுந்தருளினார். அப்பொழுது மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டு வீதி உலா வந்தார். இந்த நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதீன கட்டளை ஸ்ரீமத் சிவகுருநாத தம்பிரான் சுவாமிகள், ஆலய நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தங்க காக்கை எழுந்தருளி வீதி உலா வரும் சனீஸ்வர பகவானுக்கு போலீசார் பலத்த பாதுகாப்பு அளித்திருந்தனர். பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்போற்சவம் இரவு நடைபெற்றது. காரைக்கால் விஸ்வகர்ம சங்கம் மற்றும் விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பாக காரைக்காலில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. காரைக்கால் இளைக்கார வீதியில் உள்ள விஸ்வகர்ம சங்க சமுதாய கூடத்தில் காரைக்கால் விஸ்வகர்ம சங்கத்தினரும் விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் இணைந்து இலவச மருத்துவ முகாமினை நடத்தினர். காரைக்கால் பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள், வியாபாரிகள், தொழிலாளிகள் என ஏராளமான பயனாளிகள் கலந்து கொண்டு மருத்துவ ஆலோசனைகளும் மருந்துகளும் பெற்று பயனடைந்தனர்.
இந்த முகாமில் பொது மருத்துவம், இருதயவியல், கண் மருத்துவம் மற்றும் காது மூக்கு தொண்டை மருத்துவம் தொடர்பான சிறப்பு மருத்துவ நிபுணர்களும் துணை மருத்துவ பணியாளர்களும் கலந்து கொண்டு உரிய ஆலோசனைகளை வழங்கி சிகிச்சை அளித்தனர். மருத்துவமனையின் சார்பில் தேவையான மருந்து, மாத்திரைகள் மற்றும் கண்களுக்கு தேவையான சொட்டு மருந்துகள் ஆகியவற்றை பயனாளிகளுக்கு இலவசமாக விநியோகித்தனர். மருத்துவ முகாம் தொடர்புடைய அனைத்து பணிகளையும் காரைக்கால் விஸ்வகர்ம சங்க காப்பாளர் தண்டாயுதபாணி பத்தர் தலைமையில் சங்கத் தலைவர் மீனம் சிவக்குமார், துணைத் தலைவர்கள் KT துரைராஜன், ராஜேந்திரன், செயலாளர் ஏகாம்பரம், துணை செயலாளர்கள் தனுஷ்கோடி பத்தர், VG சேகர், பொருளாளர் சுவாமிநாதன், ஒருங்கிணைப்பாளர் துரைப்பத்தர், ஆலோசகர்கள் கார்த்திகேசன், மோகன், இளைஞர் அணியினர் நவநீத கண்ணன், ராஜன், செந்தில் பத்தர், ஜெய் கணேஷ், பிரகாஷ், PRO பரமசிவம் ஆகியோர் மிக சிறப்பாக செய்திருந்தனர். காரைக்காலில் தௌஹீத் ஜமாத் மற்றும் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு சார்பாக ஹஜ் பெருநாள் தொழுகை நடைபெற்றது. காரைக்கால் சுண்ணாம்பகார வீதி மில் திடலில் நபி வழியில் ஹஜ் பெருநாள் தொழுகை நடைபெற்றது. அது சமயம் பள்ளியின் இமாம் GM இப்ராஹிம் உமரி தியாகம் என்ற தலைப்பில் சொற்பொழிவு நிகழ்த்தினார். இதில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் சிறுவர் சிறுமியர் என திரளாக கலந்து கொண்டனர். திடல் தொழுகைக்கான ஏற்பாடுகளை நிர்வாகிகளான தமீம் ஜலாலுதீன், ஆஷிக், ஹசானுதீன் ஆகியோர் செய்திருந்தனர். பெருநாளுக்கு முன் தினம் பள்ளியில் அரஃபா நோன்பு புரிந்தவர்களுக்கு இப்தார் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிற்கான ஏற்பாடுகளை நிர்வாகிகளான முகமது கவுஸ், பஷீர் ஃபாரூக், பஷீர் நானா, ஜமாலுதீன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். தொழுகை முடிந்தவுடன் கூட்டு குர்பானி என்னும் கடமையை நிர்வாகிகள் பொறையார் அலிம் அகமது மற்றும் முகமது ஆகியோர் கவனித்துக் கொண்டனர். தொழுகை முடிந்ததும் அனைவருக்கும் ஒருவருக்கொருவர் தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கலந்து சென்றனர். இறுதியாக தொழுகைக்கு வந்திருந்த அனைவருக்கும் நிர்வாகி MK நூர் முகமது நன்றியுரை கூறினார். இத்துடன் இந்த சிறப்பு தொகுப்பு நிறைவு பெறுகிறது. வணக்கம்.